தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் தேர்தலில் தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியா அல்லது லேபர் கட்சியா என்ற ஒரு போட்டி தற்போது நிலவி வருகிறது. பதவி இழக்கும் முதல் சிட்டிங் யூகே பிரதமராக ரிஷி சுனக் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இங்கிலாந்தில் பொது தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய ரிஷி சுனக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. 650 தொகுதிகளில் 326 இடங்களில் வென்றால் பிரதமராகும் நிலையில் ரிஷி சுனக் 27 இடங்களில் இருப்பதாகவும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் முன்னிலையில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக பதவியை இழக்கக்கூடிய முதல் சிட்டிங் யூகே பிரதமராக இருக்கிறாரா ரிஷி சுனக் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இங்கிலாந்து பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கியார் ஸ்டார்மர் முன்னிலையில் இருக்கிறார். லேபர் கட்சியை சார்ந்த அவர் முன்னிலையில் இருக்கிறார். கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த இவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக விரிவான தகவல்களை தருவதற்காக காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, உங்களுடைய தகவல்கள். வணக்கம். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொடக்கம் முதலே பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி பின்தங்கியிருந்த நிலையில் மாறாக கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. இதனால் பிரிட்டனில் ஆட்சி மாற்றம் நிகழ்த்தும் ரிஷி சுனக்கிற்கு கீர் ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்கவும் இவரது பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது. காவியா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஜனவரி மாதம் இந்த பிரதமருடைய பதவி முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய நிலவரங்கள் எப்படி இருக்கு? பொது தேர்தலுடைய நிலவரங்கள். வணக்கம். பிரிட்டன் பிரதமராக ரிஷி சுனக் இருக்கும் நிலையில் இவரது பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மொத்தம் 650 தொகுதிகள் உள்ளன. ஒரு கட்சி தனித்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 326 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த சூழலில் தான் பிரிட்டனில் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் கியர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சிக்கு இடையே கடும் போட்டி என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி நேற்று ஒரே கட்டமாக பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற்றது. அதன்படி இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வால்ஸ் மற்றும் நார்த்தன் அயர்லாந்து உள்ளிட்ட இடங்களில் நேற்று அமைதியாக தேர்தல் என்பது நடைபெற்றது. பிரிட்டன் நேரப்படி நேற்று காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த தேர்தல் என்பது நடந்தது. வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டுச்சீட்டில் தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்கள் பெயருக்கு நேராக எக்ஸ் என்று குறித்து வாக்குகளை செலுத்தினர். இந்த நிலையில்தான் தற்போது இன்று காலை முதல் வாக்கு எண்ணிக்கை என்பது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம் நாட்டின் நேரப்படி காலை 7 மணிக்கு கியர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி மற்றும் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 650 தொகுதிகள் உள்ள நிலையில் மெஜாரிட்டியை பிடிக்க 326 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில்தான் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 27 இடங்களிலும், அதாவது 30 இடங்களை கூட தாண்டாத நிலையில் கியர் ஸ்டார்மரின் லேபர் கட்சி, அதாவது தொழிலாளர் கட்சி 170 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. தொடர்ந்து மற்ற கட்சிகள் 31 இடங்களில் முன்னிலை வகித்து வருகின்றன. இந்த தேர்தலில் மட்டும் 107 இந்திய வம்சாவளியை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக எக்ஸிட் போல்ஸை பொறுத்தவரை, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 131 தொகுதிகளிலும், லேபர் கட்சி 410 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என முன்னதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொழிலாளர் கட்சியானது, அதாவது லெப்ட் பார்ட்டியான இடதுசாரி கட்சியான தொழிலாளர் கட்சி என்பது தற்போது முன்னிலை வகித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இங்கிலாந்தின் பெரும் அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில், பெரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த முடிவு என்பது மக்கள் தீர்ப்பாக தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது.